டேய் முக்தார், உனக்கு தாண்டா இந்த பதிவு. அதாவது இந்த சமுதாயத்தில் நீ தான் ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, அமைதியாக பொறுமையாக போகிறவங்கெல்லாம் முட்டாள், ஏமாளின்னு நினச்சிட்டு இருக்காத, சரியா? ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட எப்படிடா பேட்டி கேட்ட? என் காலில் விழுகாத குறையாக பேட்டி கேட்ட. நீ யாருன்னு தெரியாமல் தான் உங்ககிட்ட நான் பேட்டி கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ யாரை அனுப்பி வந்த, யார் உனக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பேட்டி எடுக்க வந்த, எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ எப்படி பேட்டி எடுப்ப, எப்படி கட் பண்ணி போடுவத, எப்படி அதை எடிட் பண்ணி போடுவ, எல்லாம் தெரியும். தெரியாமலாம் உனக்கு பேட்டி கொடுக்கல. இதை முதல்ல சரியாக தெரிஞ்சுக்க. அதாவது முக்தாரா, ஐயோ நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது சாதாரண மனுஷன், தெரிஞ்சுக்க. உன்னைய என் இடத்துக்கு இங்க வர வச்சு, எனக்கு ஈக்குவலா உன்னை உட்கார வச்சு உனக்கு பேட்டி கொடுத்த பத்தியா, அதுதான்டா அந்த சாதாரண மனுஷனுக்கும் இந்த இறை சக்திக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் சத்தியம், அதுதான் இறை சக்தி, அதுதான் இந்த ஆதிபரா சக்தி, தெரிஞ்சுக்க. அதாவது சத்தியத்தை எல்லாரும் போதிச்சுட்டு போயிடலாம்டா. யாரு வேணாலும் போதிக்கலாம். உண்மையாயிரு, அன்பாயிரு, பணிஞ்சு நட, ஆணவம் இல்லாம நட அப்படின்னு யாரு வேணா பேசலாம்டா. அது என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சத்தியத்தில் நிற்கணும் அப்படின்னு அந்த சத்தியத்தை போதிச்சு, அந்த சத்தியத்திலே நிலை பெற்று அந்த சத்தியத்தின்படியே வாழ்றது சாதாரண விஷயம் இல்லைடா. அது சாதாரண மனிதனால அது முடியாதுடா. நீ தான் எவ்வளவோ பண்ணுன, கட் பண்ணி போட்ட, எடிட் பண்ணி போட்ட, மக்கள் மனசுல தவறா கொண்டு போய் சேர்க்கணும்னு முட்டி மோதி போராடி என்னென்னமோ பண்ணி பார்த்த. என்னடா பண்ண முடிஞ்சிச்சு? ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு எங்கேயோ ஒரு கடல் கடந்து மூளை முடுக்கல எங்கேயோ உள்ளவங்கெல்லாம் அம்மா ஆதிபரா சக்தி தான் உணர்ந்து இன்னைக்கு வழிபட்டு வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்க. இங்க இன்னும் நேர்ல கூட நான் யாரையும் சந்திக்க விடல. இருக்கிற இடத்துல முதல்ல உணருங்க. அம்மா யாருன்னு நீ இருக்கிற இடத்துல உணரு, உணர்ந்த பிறகு வா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் என்ன தடுக்க முடிஞ்சிச்சா உன்னால? இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்த இடத்துல அம்மா ஆதிபரா சக்தி தான் உணர்ந்துட்டு இருக்காங்கடா. உன்னால என்னடா பண்ண முடிஞ்சிச்சு? சத்தியத்தை தடுக்க முடியாதுடா. உன்ன மாதிரி தான்டா எவ்வளவோ பேர் காலில் விழுகாத குறையா பேட்டி எடுத்துட்டு போனாங்க. எவனாலையும் தடுக்க முடியல, எவனாலையும் அழிக்க முடியல. நீ இல்ல, எந்த கொம்பன் வந்தாலும் இந்த சத்தியத்தை அழிக்க முடியாதுடா, தெரிஞ்சுக்குங்கடா. ரொம்ப ஆட்டம் போடாதடா, சரியா? ஆட்டம் போட்டவங்கெல்லாம் நீண்ட நாள் வாழ்ந்து சரித்திரமே இல்லை. உன்னுடைய ஆட்டமெல்லாம் வீழ்க போற காலம் வந்துருச்சு, கூடிய விரைவில் வந்துருச்சு. மக்களாகிய குழந்தைகளே தெரிஞ்சுக்குங்க, இந்த முக்தார் மாதிரி அசுரர்கள் எல்லாம் ஆட்டம் போட்ட அதர்மம் எல்லாம் அழிஞ்சு தர்மம் மேலோங்கி நிற்கக்கூடிய காலம் வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கும் என்னோட பக்தர்களுக்கும் இதுதான் நான் சொல்றேன். இந்த முக்தார் மாதிரி ஆட்கள் உங்களை சுற்றி இந்த சமுதாயத்தில் கேடு கட்டவங்க உங்களை சத்தியத்தில் நிலை பெற விடாம தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட இயல்பு அது. சத்தியத்தை தடுக்கிறது அவங்களோட இயல்பு. உங்களோட இயல்பு என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சத்தியத்துல நெறிபுறலாமல் நிற்கிறது தான் உங்களோட இயல்பு. அதுக்கு தான் அம்மா வந்ததே. சத்தியம்னா என்ன, அந்த சத்தியத்தில் நிலை பெறுவது எப்படி, சத்தியமாவே வாழ்வது எப்படி அப்படிங்கறதுக்காகத்தான் அம்மா அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை சோதனைகளையும் ஏத்துக்கிட்டு கடந்து இன்னைக்கு சத்தியத்தில் நிலை பெற்று சத்தியத்தை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கேன்னா உங்களுக்காக தான். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு அதாவது சத்தியத்தின் பாதையில எந்த ஒரு சூழ்நிலையுமே வராம அதுல போறது, அதுல பயணிக்கிறது எளிமை. அது இல்லைங்க விஷயம்.
உன்னை அங்க தடுக்கிறதுக்கு பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான சோதனைகள் வரும். வந்துமே நீ சத்தியத்துல நிக்கிறியா, அந்த சத்தியத்தின் பாதையில நீ பயணிக்கிறியா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலைகள் கொடுக்கப்படுது. நீ அங்க பயந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சேன்னா நீ அதுல நிலை பெற முடியாது. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், இந்த முக்தார் மாதிரி எவ்வளவு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கேடுகட்டவர்கள் வந்தாலும் நீங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சத்தியத்தின் பாதையில பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் நீங்க பயணிச்சுட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடக்குமோ அங்க அதர்மம் அளிக்கப்பட்டு தர்மம் அங்க நிலைச்சுதான் நிற்கும். அது மாதிரிதான் அந்த கடுமையான சூழ்நிலையில நீங்க கடந்து வந்துட்டா போதும், அங்க தர்மம் நிலைச்சு நிற்கே ஆகும், சத்தியம் ஜெயிச்சு தான் ஆகணும். இதுதான் விதி, இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால சரியா தெரிஞ்சுக்குங்க. முக்தார்